ஹாய் நண்பாஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம்ம எல்லாருடைய தைரியத்தையும் கொஞ்சம் சோதிச்சு பார்க்க போகுது. காட்டுப்பாதை பேய் பத்தின இந்த திகிலான கதைய இப்ப நாம விரிவா பார்க்கலாம். ஒரு ஷார்ட்கட், அது எவ்ளோ ஆபத்தானதா இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்விக்கு விடை தேடுற ஒரு பயணம்தான் இந்த கதை. யோசிச்சு பாருங்க, சில சமயம் நேரத்தை மிச்சப்படுத்தலான்னு நாம எடுக்கிற முடிவுகள் நம்ம வாழ்க்கையவே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்திடும். கதை ஒரு பயங்கரமான மழை ராத்திரியில தொடங்குது. 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாங் ட்ரிப் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த சூழலே ஒரு மாதிரி அமானுஷ்யமான உணர்வு கொடுக்குது. சொந்த கார்ல இருந்தது 4 நண்பர்கள். அருண், விஜய், கார்த்திக், அப்புறம் ராகுல். அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த ஒரு ராத்திரி அவங்களோட நட்பையும் சரி வாழ்க்கையும் சரி ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்க போகுது. சரி, இங்கதான் கதைல ஒரு பெரிய திருப்புமுனை வருது. காரை ஓட்டிட்டு இருந்த அருண், டேய் இந்த வழி ஷார்ட்கட், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அந்த அடர்ந்த பேய் இருக்குன்னு பேர் போன காட்டு வழியா ஒரு குறுக்கு வழியில போறாங்க. ஆனா இது அவங்க எடுத்த ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு. அந்த இருட்டு ரோட்ல போன கொஞ்ச நேரத்திலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மழையோட சத்தம், காத்துல மரங்கள் ஆடுற ஓசை, இது எல்லாத்தோட சேர்ந்து ஏதேதோ விசித்திரமான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இத அவங்க பயத்தை இன்னும் அதிகமாக்குது. அடுத்தடுத்த பிரச்சனை வருது. முதல்ல விஜய் நோட் பண்ண மாதிரி அவங்களோட ஜிபிஎஸ் வேலை செய்யல. அதுக்கடுத்த செகண்டே காரு பிடின்னு நின்னுடுச்சு. அருண் எவ்ளோ ட்ரை பண்ணியும் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. அவ்வளோதான், அந்த இருட்டு காட்டுக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போதான் அது நடந்துச்சு. காரோட ஹெட்லைட் வெளிச்சத்துல மெதுவா ஒரு உருவம் தெரிஞ்சுது. ராகுல் பயத்துல நடுங்கிக்கிட்டே, டே அங்க பாருடா, யாரும் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அந்த உருவத்தை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. வெள்ளை கலர்ல ஒரு உடை, முகத்தை மறைக்கிற அளவுக்கு நீளமான முடி, முகம் கொஞ்சம் கூட தெளிவா தெரியல. அது மெதுவா காரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அந்த உறவும் கார் கிட்ட வர வர இவங்க 4 பேருக்கும் பதற்றம் அதிகமாகுது. விஜய் விண்டோவை ஓபன் பண்ணாதீங்கடா அப்படின்னு கத்துறான். ஆனா கார்த்திக் ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்த மாதிரி மெதுவா ஜன்னலை திறக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் அந்த முக்கியமான தருணம். விஜய் எவ்வளோ சொல்லியும் கேட்காம கார்த்திக் ஜன்னலை திறந்துட்டான். அந்த ஒரு செயல் அவங்களோட பாதுகாப்புக்கும் ஆபத்துக்கும் நடுல இருந்த சின்ன கோட்டையும் அழிச்சிடுச்சு. அந்த உருவன் ஜன்னல் பக்கத்துல வந்து காதுக்குள்ள ஊடுருவற மாதிரி ஒரு மாதிரி அமைதியான ஆனா ரொம்பவே திகழான ஒரு பொண்ணு குரல்ல கேட்டுச்சு. என்னோட வீட்டுக்கு வருவீங்களா? அந்த சலனமே இல்லாத குரலை கேட்டதும் அவங்க உடம்பெல்லாம் அப்படியே உறைஞ்சு போச்சு. அந்த அதிர்ச்சியில இருந்த மீள்றதுக்குள்ள அருண் மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். என்ன ஆச்சரியம், இந்த தடவை கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராகுல், போடா வேகமா போன்னு கத்த அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா அந்த இருட்டுக்குள்ள போறாங்க. அப்படா தப்பிச்சிட்டோன்னு ஒரு பொய்யான நிம்மதி அவங்களுக்குள்ள வருது. அந்த உருவத்தை ரொம்ப தூரம் பின்னாடி விட்டுட்டு வந்துட்டோன்னு நம்புறாங்க. கொஞ்ச நிமிஷம் கழிச்சு கார்த்திக் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, மச்சி அவ போயிட்டாளா அப்படின்னு கேட்டுட்டே மெதுவா பின்னாடி திரும்பி பாக்குறான். ஆனா அவ எங்கேயும் போகல. அவ அவங்களுக்கு பின்னாடி காரோட பேக் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா, ஒரு மாதிரி வினோதமா சிரிச்சுட்டே. அந்த நொடியில அவங்க உலகமே உறைஞ்சு போச்சு. அவங்கள பார்த்து அதே சலனமில்லாத பயங்கரமான குரல்ல சொன்னா, நான் இன்னும் போகலையே. அதன் பிறகு கேட்ட அந்த அமானுஷ்யமான சிரிப்பொலி ஒருவேளை அவங்க காதுல கேட்ட கடைசி விஷயமா கூட இருந்திருக்கலாம். சரி, அடுத்த நாள் காலையில அந்த காடு மறுபடியும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நேத்து ராத்திரி நடந்த எதுக்குமே ஒரு தடையும் கூட இல்லாம சூரியன் உதிச்சது. அந்த காட்டு பாதையில சாலை ஓரமா அவங்களோட கார் மட்டும் ஒரு பெரிய விபத்துல சிக்கின மாதிரி நொறுங்கி போய் கிடந்துச்சு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காருக்குள்ள அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் கூட இல்ல. அப்போ அவங்க எங்க போனாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயும் பதில் இல்ல.